தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாசகங்களை, வாக்குறுதிகளை அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா இன்னைக்கு தாவேக்கா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. எந்த முக்கியமான அறிவிப்புகளையுமே தாவேக்கா அரசு கொடுக்கல. நீங்க இன்னைக்கு இத்தனை குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி 4.5 ஆண்டுகளும் நீங்களும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி நடத்தி இந்த 9.5 ஆண்டு காலங்கள் அவருடைய மரணத்துக்கு என்ன நீதி கிடைச்சது? உங்களுக்கும் உங்க மகனுக்கும் சீட்டு கிடைப்பதில் தானே நீங்க முக்கியத்துவத்தை காட்டினீங்க. நீதி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? உண்மை வெளியில வரும்னு தர்ம யுத்தம் நடத்தினீங்களா? வந்துருச்சா? ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்போ இன்னைக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், தம்பி ரமேஷ் பேசுறாப்புல அதுக்கு என்ன பதில் சொல்லிடுவாரு? கரும்பு தோட்டத்துக்குள்ள காங்கிரீட் சாலை அமைச்சு போனது இந்த இவர் தான் சொல்றாரு. அப்போ நீங்க விவசாயிகள் மத்தியில நீங்க எப்படி போய் ரீச் ஆயிருக்கீங்க? யாராவது விளை நிலத்துக்குள்ள காங்கிரீட் கொண்டுவாங்களா? இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. யாருக்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய புகைப்படத்தை கூட அவங்க வந்து பார்த்துட்டு, நானாவது இன்னும் யார வச்சிருக்கேன் புகைப்படத்துல, ஆனா நீங்க அதையும் மாத்தி வச்சிருக்கீங்க. அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரே நாளையில கொள்கையும் கோட்பாடுகளும் எப்படி மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில இருந்துட்டு இன்னைக்கு ஸ்டாலின் தான் எங்களுடைய தலைவர்னு சொல்வதை எப்படி நீங்க ஏற்றுக்கணும்? சீமானுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான பதிவுகள் என்னன்றதை சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்கே வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர். நேரு அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. தாவேக்கா ஜெயிச்சது வந்து 108 தொகுதி தான், ஆனா நாங்க வந்து உங்களோட அதிகமான இடத்துல ஜெயிச்சோம், ஆனா என்ன தனியா இருக்கும் அப்படின்றாரு. இல்ல அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. மனநிலம் பாதிக்கப்பட்டு இந்த தேர்தலினுடைய அறிவிப்புக்கு பிறகு டோட்டலாவே மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் திமுக காரர்கள். உதயநிதி களத்துல இன்னைக்கு தான் நின்றுட்டு இருக்கிறார். அவர் நடிப்பதற்கு வருவதற்கு முன்னே நான் களத்துல நின்று போராடக்கூடியவங்க. எத்தனை ஆண்டுகள் அரசியல் பேசுவார்? எழுதி வைத்து படிப்பவன் இல்லை நான் அவரை போல. அவங்க ஆட்சியில என்னென்ன நடந்ததுன்றதை என்னால சொல்ல முடியும். வந்து பேச சொல்லுங்க. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சூப்பர். என்ன சார் தாவேக்கா பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்குமே திமுகல இருந்து பல தரப்பினரும் பல கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்க அமைச்சர்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன பேசிடுவாங்க, அவங்களுக்கு சட்டமன்றத்தை சமாளிக்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா உள்ள இருக்கிற எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். கிட்டத்தட்ட பல வருஷமா உள்ள இருந்து நிறைய விஷயங்கள் பேசினவங்க. அப்படி இருக்கும்போது தாவேக்கா அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கலை அப்படின்னா, பட் எதுவுமே தயக்கம் இல்லாம இன்னைக்கு எல்லாருமே சட்டமன்றத்தை அவ்வளோ டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்றம் வந்து இவ்வளோ கலகலப்பா இருந்ததான்னு தெரியல. பட் முதல் முறை எனக்கு தெரிஞ்ச சட்டமன்றம் வந்து இவ்வளோ கலகலப்பா இருக்கு, ஜாலியா இருக்குது. அதாவது மக்களுடைய பிரச்சனைகளையும் பேசுறாங்க. அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா திமுக அரசு என்ன கேட்குதோ அதுக்கு தக்க பதிலடியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல இப்பவும் சொல்றேன், கடந்த காலங்கள்ல இவங்க பண்ண அண்டர் எஸ்டிமேட் தான். புரியுதுங்களா? அவர் நடிப்புத்துறைக்கு வந்திருக்கும் போதும் சரி, அவரை வந்து தவறாக ஒரு எடை போட்டதும், அவர் அதன் சாதனையினுடைய உச்சத்துக்கு வந்ததும் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு தான். அந்த சாதனையில் உச்சத்தில் இருக்கும்போது யாரும் ஒருத்தர் வந்து அதை முடிச்சுட்டு, அதாவது நான் வந்ததுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் என்னுடைய நடிப்புத்துறையை விடுவேன்னு சொல்லலை. நடிப்புத்துறையிலேருந்து மொத்தமாக விலகிட்டு தான் அவர் வந்து அரசியல் களத்துக்கு வராரு. களத்தில் வந்து நின்னதுக்கப்புறம் மக்களுக்கு உண்மையாக இருக்கிறாரு. 70 ஆண்டுகள் பேசி புரிய வைக்க முடியாததை 2.5 ஆண்டுகளில் மக்கள் மனசில் போய் நிற்கிறாரு. எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வரல, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கிறேன் அப்படின்றத பதிவு செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் வந்து இத்தனை ஆண்டுகளாக மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றிய ஒரு விஷயம், நாங்கள் நேரலையில் கொண்டு வருவோம், சட்டமன்ற விவாதங்களை எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து வந்த உடனே முதல்லையே விவாதங்கள் நேரலையில் ஒளிபரப்பப்படுது. ஒளிபரப்பப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு நாள் வந்து தடங்கல் ஆகுது. அதுக்கு எத்தனையோ விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? எந்த விஷயத்த சொன்னாரோ சொல்லல செயல் எப்படி முதல் மாநாட்டில் ஓங்கி ஒழித்து அவருடைய குரல், அதில் எந்த விதமான மாற்றமும் தயக்கமும் இல்லாமல் இன்னைக்கு அதை வந்து கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் தெரியாதே, நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்னா, அவர்களுக்கு திருட தெரியாது, பொய் சொல்ல தெரியாது,
ஏமாத்த தெரியாது, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாது, மக்களுக்காக உழைக்க தெரியும். அப்படிப்பட்ட உள்ளங்களை தான் கொண்டு வந்து நின்றுட்டு இருக்கிறார். மன்னராட்சி முறையை எதிர்ப்பதற்காக சாமானிய வீட்டு பிள்ளைகளை, உங்கள் வீட்டு பிள்ளைகளை தான் களம் காண வைக்கிற 234 தொகுதிகளும் இந்த விஜய்க்கு தான் நீங்க வாக்கு செலுத்துறீங்கன்றத பகிரங்கமா சொன்ன ஒருத்தர் இந்த தமிழகத்துல அவர் தான். அதுக்கு நிகர் நீங்க 100 ஆண்டு கட்சிகளாக இருந்தாலும் சரி, 70, 60, 40 ஆண்டுகள் கட்சிகளாக இருந்தாலும் சரி, 16 ஆண்டுகள் கூவி ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கூட வருவதற்கு லாய்க்கு இல்லாத கட்சியாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் சிம்ம சொப்பனம் இன்னைக்கு அவர் மட்டும்தான். அவருக்கு நிகர் யாரும் இல்லைன்றத நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். அதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை. முதல் எடுத்த உடனே தேசிய கட்சின்ற பரிமாணத்துல போயிருக்கிறார். பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்திலும் கால் தடத்தை பதிச்சிருக்கிறார். எங்க மாநிலத்துக்கு எப்ப வரப்போறீங்கன்ற கேள்வி கணைகளை மக்கள் மனசுல எழுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை தான் இன்னைக்கு முதல்வராக எடுத்துக்கிட்டு பல நேரங்கள்ல பல விடயங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும், செய்தியாளர்களை சந்திக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். செய்தியாளர்களை தொடர்ச்சியா எல்லா கட்சிகளுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க எந்த பிரச்சனையுமே தீரல இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், தம்பி ரமேஷ் நேத்து பேசுறாப்புல, அதுக்கு என்ன பதில் சொல்லிடுவாரு? கரும்பு தோட்டத்துக்குள்ள காங்கிரீட் சாலை அமைச்சு போனது இந்த இவர் தான் சொல்றாரு இல்லையா? அப்போ நீங்க விவசாயிகள் மத்தியில நீங்க எப்படி போய் ரீச் ஆயிருக்கீங்க? யாராவது விளை நிலத்துக்குள்ள காங்கிரீட் கொட்டுவாங்களா? அப்போ நீங்க அதை போய் பார்ப்பதற்கு கூட நீங்க ஒரு சாலையை தயார் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எந்த இடத்துல மக்கள் மத்தியில போய் நின்னீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எப்படி போய் நின்றுகிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மாமா எங்க ஊருக்கு பஸ் வேணும், இங்க வந்து மின்சார வசதி. ரொம்ப தூரம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல செங்கல்பட்டு தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு திருப்போரூர்ல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல மின்சாரம் இல்லை, தெருவிளக்குகள் இல்லை. ரொம்ப தூரத்துல சொல்லலை, இங்க சென்னையில இருந்து 40 கிலோமீட்டருக்குள்ளேயே சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி விஜயராஜ், உடனே வழக்கறிஞர், அவர் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாரு, போறாரு. அவர்களுடைய தேவை அவர்கிட்ட சொன்ன அடுத்த 48 மணி நேரத்துல அத்தனை வேலைகளும் நடக்குது. இது எப்படி சாத்தியம்? இது எல்லாம் தம்பிகளுக்கு தெரியும், தலைவர் தளபதியினுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் இது புரியும். இது மக்கள் ஆட்சின்றத இன்னைக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அவர்களுக்கு உங்களுக்கு இது தெரியாதானே? தெரியாது. நெல் மூட்டைக்கு 40 ரூபா வாங்கணும்னு அவனுக்கு தெரியாது. விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னா, நாங்க ஒதுக்குனது தானே ஒதுக்கிறீங்க, நீங்க ஒன்றும் பெருசா ஒதுக்கலைன்னா நாங்கள் ஒதுக்கியது அத்தனை விவசாயிகளுக்கு போய் சேரும், நீங்க ஒதுக்குனது போய் சேரலைன்றதான் பிரச்சனை. நீங்க அதுல இருக்கக்கூடிய எத்தனை சதவீதம் மக்களுக்கு போச்சு, எத்தனை சதவீதம் ஆட்சியாளர்களுக்கு போச்சுன்றது அங்க கேள்விக்குறி. இங்க ஆட்சியாளர்களுக்குன்றது எந்த இதுவுமே கிடையாது. நேரடியான மக்கள் தொடர்புள்ள ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரத்துல இன்னைக்கு அவர் இருக்கிறாரு. ஒற்றை அதிகாரம்ன்றதை எல்லா இடத்துலயுமே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒற்றை அதிகாரத்துக்கு இன்னைக்கு வந்து தொடக்க புள்ளியா இன்னைக்கு அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. எந்த இடத்துல எது நடந்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் தலைவர். அப்படி அவர் நம்ம வீட்டு அண்ணன்றத மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம வீட்டு பிள்ளைன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அதை நோக்கிய பயணங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அரசியல்வாதிகளாக அடுக்குமொழிகளை பேசுவது இல்லை சாதனை இல்லையா? நீங்க எல்லாத்தையுமே பேசி என்ன பெரிய சாதனைகளை கொண்டு வந்துட்டீங்க? மாற்றம்ன்றது மக்கள்கிட்ட இருக்கணும், அடிப்படையில இருக்கணும். நீங்க இன்னைக்கு உங்களுடைய கேமராவை எடுத்துக்கிட்டு நீங்க தலைமைச் செயலகம் போங்க, சிஎம் செல்ல எத்தனை பேர் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, புகார் கொடுத்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு நிவாரணம் ஏற்பட்டிருக்குன்றதுதான் இங்க சாதனை இல்லையா? எல்லாரும் வெளிப்படையாக வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்க கவனிக்கலையா? நான் 14 வருஷமா ஒரு பட்டா மாறுதலுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற 14 ஆண்டுகளாக தீராத பிரச்சனை 10 நாள்ல தீர்ந்துருக்கு, ஒரு வாரத்துல தீருது. அப்ப மக்களுக்கு எது தேவை? அதுதானே தேவை. இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்றாங்க, இங்க வந்து அது தூர்வாரப்படலை, இது தூர்வாரப்படலை, இதை பண்ணீங்க. 60 நாட்கள்ல தூர்வாரல ஒத்துக்கிறேன். 60 ஆண்டுகள் என்ன நடந்தது? அப்ப மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து இப்ப இன்னைக்கு வேளாண் துறையினுடைய அமைச்சர் பதிவு செய்யறாரு, கல்வித்துறையினுடைய அமைச்சர் பதிவு செய்யறாரு, நிதி அமைச்சர் பதிவு செய்யறாரு, ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் பதிவு செய்யறாரு. தமிழகம் முன்னணி மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு திமுக ஒரு காரணம், திமுக தான் இதெல்லாம் பண்ணிச்சுன்னு இவங்களும் அதிமுக தான் இதெல்லாம் பண்ணிச்சுன்றதுக்கு காரணமும் சொல்றாங்க. பாலியல் வன்புணர்வுல எத்தனாவது இடத்துல இருக்கு? போதைப் பொருள் கலாச்சாரத்துல எத்தனாவது இடத்துல இருக்கு? ஆணவ படுகொலைகள் எந்த இடத்துல இருக்கிறோம்? இதையெல்லாம் கேட்பதுக்கு அதுக்கும் திமுக தானே காரணம், அதிமுக தானே காரணம். அதை பத்தி ஏன் பேசாம இருக்கிறீங்க? இன்னைக்கு மக்களுக்கு போய் 40 வருஷமா மின்சாரம் இல்லாத இடத்துலயும் 40 ஆண்டுகளா பஸ் போகாத இடத்துலயும் இன்னைக்கு தாவேக ஆட்சி அமைந்த உடனே போகுது, அதுக்கும் திமுக தானே காரணம். அதையே பேச மறுக்கிறீங்க நீங்கன்னு கேட்கிறேன்.
அப்ப ஜனநாயகம் இந்த இடத்துல குழி தோண்டி புதைக்கப்பட்டதை இன்னைக்கு மீட்டு எடுத்திருக்கிறாருன்னு சொல்றாரு. அதனாலதான் மக்களினுடைய முதல்வர்னு பேர் எடுக்கிறார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது மறுக்கிறதுக்கு இல்ல. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல பேசின ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, தாவேக்கா அரசு அமைஞ்சது அப்படின்றது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் மாற்றம் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு தாவேக்கா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குது. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுக்கல. அதே போல வந்து மகளிருக்கு உரிமை தொகை சொன்னாங்க, அது கொடுக்கல. அதே போல பாத்தீங்க அப்படின்னா கடன் தள்ளுபடி பண்றாங்க விவசாயிகளுக்கு, அந்த கடனை தள்ளுபடி பண்ணல. மகளிருக்கு எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கு பேருந்து இலவசம் சொன்னாங்க. இது மாதிரி பேருந்து இலவசம் எந்த முக்கியமான அறிவிப்புகளையுமே தாவேக்கா அரசு கொடுக்கல. மாற்றம்ன்றது ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு அப்படின்னு இருக்காரு. கடந்த காலங்களில் அவர் இன்னைக்கு கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரே பேசியிருக்கிறாரு, நடந்துகிட்டு இருக்கக்கூடியது திமுகவினுடைய ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குன்றத சொல்லியிருக்கிறார். கவனிச்சிங்கல்ல? அப்போ கருத்தை மாறுபடுறாரான்னு கேட்குறேன் ஓபிஎஸ். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க இன்னைக்கு இத்தனை குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. ஆர்கே நகர்ன்ற தொகுதியில இடைத்தேர்தல் வரும்போது அந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இறந்த சடலத்தை போன்று ஒரு உருவ பொம்மையை செஞ்சு வச்சுக்கிட்டு வண்டியில நின்றுக்கிட்டு ஓட்டு கேட்டு போனவர் தான் நீங்க. அதுக்கான நீதியை நீங்க எந்த இடத்துல கேட்டீங்க? கடந்த 5 வருஷத்துல நீங்க எந்த இடத்துல பதிவு செஞ்சீங்க? அதுக்கு முன்னாடி 4.5 ஆண்டுகளும் நீங்களும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி நடத்திருக்கீங்க. இந்த 9.5 ஆண்டு காலங்கள் அவருடைய மரணத்துக்கு என்ன நீதி கிடைச்சது? அதை உங்களால கேட்டு வாங்க முடிஞ்சிச்சா? ஒரே ஒன்று, உங்களை 3 முறை உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க அவங்க இல்லையா? உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு இடத்த கோடிட்டு காட்டினாங்க ஜெயலலிதா அம்மையார் அப்படின்றத ஒரு திருமண விழால, அவர் வீட்டு திருமண விழால அந்த இணையதளத்துல இன்னைக்கு அத்தனை தகவலுமே இருக்குது. அப்படி ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு புகழாரம் கொடுத்துருங்க. நான் வந்து முதல்வர் பதவியில உட்கார வச்சுட்டு போன அப்புறம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதை கொடுக்குறாரு. அப்ப எந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரியவரா இருப்பாருங்க. அந்த நம்பிக்கைக்குரியவர் அந்த அம்மையாருக்கு என்ன பண்ணாரு? தியாகம் பண்ண வேணாம், நியாயத்தையும் நீதியும் நீங்க எந்த இடத்துலயாவது கேட்டீங்களா? உங்களுக்கும் உங்க மகனுக்கும் சீட்டு கிடைப்பதில் தானே நீங்க முக்கியத்துவத்தை காட்டினீங்க, அதுல தானே முனைப்பு காட்டினீங்க. ஆனா அந்த அம்மையாருக்கான நீதி நீங்க எந்த இடத்துல? அந்த ஆறுமுகசாமி ஆணையம் என்ன சொல்ல வருது? என்ன சொல்லிச்சு? நீதி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லா கேமராக்களையும் கொண்டு வந்து காட்டணும். அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்தை கொண்டு வந்து காட்டிடுச்சா? உண்மை வெளியில வரும்னு தர்ம யுத்தம் நடத்தினீங்களே, வந்துருச்சா? ஏன் பண்ணல? அத்தனை போலி ஆயிடுச்சுல்ல, நாடகம் ஆயிடுச்சுல்ல. உங்களுடைய நாடக அரசியலை இங்க யாரும் விரும்பல. திமுகவினுடைய முழு எதிர்ப்புல உருவானதுதான் அதிமுக. அதிமுகவை கொள்கை தலைவராக கொண்டு எம்ஜிஆர் பின்னாடி போய் ஜெயலலிதா அவர்களை கொண்டு திருப்பி நீங்களும் எடப்பாடியும் அந்த இப்ப ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில இருந்துட்டு இன்னைக்கு ஸ்டாலின் தான் எங்களுடைய தலைவர்னு சொல்வதை எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்? சீமானுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எந்த வித்தியாசமும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க சொல்வது வியப்பா இருக்குதுன்னு சொல்றேன். நான் இந்த 5 ஆண்டுகள்ல எல்லாத்தையுமே நடந்துருச்சா? ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சா உங்களுக்கு? அதனால் வந்து நாடக அரசியலை இங்க மக்கள் விரும்பல, யதார்த்த அரசியலை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யதார்த்த அரசியல் எது? நீங்க சொல்றீங்கல்ல, ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு சட்டமன்றம், அதற்கான தீர்வுகள் என்ன? மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு நேரங்கள்ல பிரபலமான சீரியல்லாம் 7:30 to 8 மணிக்கு 8 to 8:30 மணிக்கு எப்படி ஓடுமோ அந்த போல இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம் நிகழ்வு வந்து நேரலை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? ஆமா, கடந்த காலங்கள்ல ஏன் நடக்கல? நடத்துவோன்னு தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்களே, ஏன் கொடுக்கல? இன்னைக்கு ஒரு நாள் தவறாம தலைமைச் செயலகத்துக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய முதல்வர் யார்? தமிழகத்தினுடைய வரலாற்றுல யாரு? அதை சொல்லுங்க. நீங்க இருக்கும்போது இருந்தீங்களா? எடப்பாடி இருக்கும்போது இருந்தாரா? ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது இருந்தாரா? கருணாநிதி இருந்தாரா? யார் இருந்தாரு சொல்லுங்க, பதிவு செய்யுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு அத்தனை அமைச்சர்களும் தலைமைச் செயலகமே கதின்னு கிடக்குறாங்க. மக்கள் பிரச்சனையே தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே. அதையெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? இதையெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. மக்களை தான் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தீர்வுக்கான வழிகள் அங்க கிடைச்சிக்கிட்டு இருக்குது. பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம இங்க இந்த ஆட்சியாளர்கள்ட்ட போய் முறையிட்டா நடக்கும்னு மக்கள் நம்புறாங்க. அந்த ஆட்சி போதும். உங்களை போன்ற கபட நாடகம் ஆடக்கூடிய ஆட்சிகள் தேவையில்லைன்னு கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு வந்து அங்கேயே வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பதிலடி கொடுத்தாங்க சார். இது பாடுறதுதான் பாடுறீங்க, நீங்க இந்த அளவுக்கு இடம் மாறி இருக்கலாம், ஆனா இவ்வளவு துதிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை
அப்படின்றாரு. ஏன்னா வந்து அவர் அங்க போயிட்டு திமுக அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு அவ்வளவு பெரிய சாதனை நிகழ்த்திருச்சு, எல்லாத்தையும் திமுக அரசு செஞ்சு கொடுத்துச்சு அப்படின்னாரு. சட்டுன்னு இவங்க செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு அதுக்கு பதிலடியும் கிடைத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இல்லை, நீங்க செங்கோட்டையன் அண்ணனாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், 2 பேரும் ஒரே கிரவுண்ட்ல இருந்தவங்க. இல்ல அந்த பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய புகைப்படத்தை கூட அவங்க வந்து பார்த்துட்டு, ஆமா, நானாவது இன்னும் யார வச்சிருக்கேன் புகைப்படத்துல, ஆனா நீங்க அதையும் மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு ம். ஒரே நாளையில கொள்கையும் கோட்பாடுகளும் எப்படி மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப ம். இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான பதிவுகள் என்னன்றதை சொல்லுவாங்க கண்டிப்பா. இல்லையா? இந்த மாதிரி கபட நாடக அரசியல் இன்னைக்கு மக்கள் விரும்பல. மக்களுக்கு அது தேவையும் இல்லை. சாதாரண சாமானியர்கள் எளிய முறையில பார்க்கக்கூடியவர்கள் தான். இன்னைக்கு யாரா இருந்தாலும் இன்னைக்கு உடனடியா போகலாம் தலைமைச் செயலகத்துக்கு. நீங்க யாரை பார்க்க போறீங்க, எதற்காக பார்க்க போறீங்கன்றது இருக்கும். அங்க என்ட்ரி போட்டுட்டு நேரா அங்க போகலாம். எந்த தடையும் இருக்காது. ஆனா கடந்த காலங்கள்ல இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா இல்ல. இல்ல உண்மையாவே இன்னும் கண்ண மூடிட்டு தான் சார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கே.என். நேரு அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. தாவேக்க ஜெயிச்சது வந்து 108 தொகுதி தான். ஆனா நாங்க வந்து உங்களோட அதிகமான இடத்துல ஜெயிச்சோம். ஆனா என்ன தனியா இருக்கோம் அப்படின்றாரு. அவங்க ஜெயிச்சது 97 இடத்துலன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன மனநிலையில இன்னும் நாங்க தான் உங்களோட அதிகமா ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. மனநிலம் பாதிக்கப்பட்டு இந்த தேர்தலினுடைய அறிவிப்புக்கு பிறகு டோட்டலாவே மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் திமுக காரர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு 35% பேர் தாவேக்காவை ஆதரிச்சிருக்கிறாங்க. மிச்சம் 65% பேர் தாவேக்காவை நிராகரிச்சிருக்கிறாங்கன்னு உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இல்லையா? உங்களை 30% பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மிச்சம் 70% பேர் நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாமா? 25 கட்சியோட கூட்டணி இருந்தீங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு சதவீதம் ஓட்டு போடுங்க. 24 கட்சிக்கு 24% ஓட்டு போயிடுச்சு. உங்களுக்கு 6% தான். மிச்சம் 94% மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? நானும் பேசுவேன் உதயநிதியை விட. எனக்கும் தெரியும் களத்துல. உதயநிதி களத்துல இன்னைக்கு தான் நின்றுட்டு இருக்கிறார். அவர் நடிப்பதற்கு வருவதற்கு முன்னே நான் களத்துல இன்னும் போராடக்கூடியவனாக தான் இருக்கேன். எத்தனை ஆண்டுகள் அரசியல் பேசுவார்? எழுதி வைத்து படிப்பவன் இல்லை நான் அவரை போல. அவங்க ஆட்சியில என்னென்ன நடந்ததுன்றதை என்னால சொல்ல முடியும். வந்து பேச சொல்லுங்க. இங்க வந்து அடுக்குமொழியில பேசுவதற்கும் திமுகவினுடைய புகழாரமா பாடிக்கிட்டு இருந்தார் பாருங்க திமு ராஜேந்திரன், அவர்களுக்கான ஆட்சி இல்லை. சாதாரண மக்களுக்கான பிரச்சனைகளை எளிய மக்களுக்கு தீர்ப்பதற்கான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.